கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள இணையம் பகுதியில் வர்த்தக துறைமுகம் அமைப்பதற்கு அந்த பகுதி மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், இந்த வர்த்தக துறைமுகம் அமைப்பதற்கு அந்த பகுதி மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? கண்டிப்பா சரண்யா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மீனவர்களை கொண்ட அதிக கடற்பரப்பை கொண்ட அதாவது கடற்கரை நீளத்தை கொண்ட பகுதி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம். அதாவது சுமார் ஆரோக்கியபுரம் தொடங்கி நீரோடு வரை 48 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. இதனை நம்பிய லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்கள் செய்யக்கூடிய அரசு தற்பொழுது இணையம் என்ற ஒரு துறைமுகத்தை வர்த்தக துறைமுகத்தை அமைப்பதற்கான பணிகளை திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகள் தொடங்கினால் கண்டிப்பாக இந்த பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று இந்த பகுதி மக்கள் கருதுகின்றனர். எனவே இதனை நோக்கிதான் இன்று தேசிய உலக மீனவ தினத்தை முன்னிட்டு இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை இந்த இணையம் பகுதியிலேயே தொடங்கியுள்ளனர். இது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியை ஜார்ஜ் அமௌண்ட் இருக்கிறார். இவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நீங்க தடுக்கிறீங்க, வேண்டாங்கிறீங்க? இந்த 21,000 கோடி ரூபாயில் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிற இந்த வர்த்தக துறைமுகத்தால் இந்த பகுதியிலே வசிக்கிற கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சமுதாயத்து பலதரப்பட்ட மக்கள் இங்கிருந்து குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை அபாயம் ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், மசூதிகள், இந்து கோயில்கள் எல்லாம் இந்த பகுதியிலே அதிகமாக இருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை விட மேலாக இந்த மீன்பிடி மக்கள், இந்த மீனவ மக்கள் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற மீன்பிடி தொழில் என்பது அறவே இல்லாத ஒரு நிலைக்கு இந்த மீனவர்கள் தள்ளப்படுவார்கள். இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல இந்த பகுதியை சேர்ந்த சர்ச்சை நம்மோடு இருக்கிற தெற்காசிய மீனவ கூட்டமைப்பை சேர்ந்த அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகளுக்காக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார், குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டரில் தமிழக மீனவர்களை 3 பகுதி மீன வசித்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே குமரி மாவட்டத்தில் அதிகமான மீன்பிடி கருவிகள் நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு சுமார் 2200 விசைப்படகுகளும் 5000 அதிகமான நாட்டுப்படகுகளும் 10,000 அதிகமான கட்டுமரங்களை வச்சு சுமார் 1 லட்சம் மீனவர்கள் நேரடியாக மீன்பிடி தொழிலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ஏற்கனவே எங்களுக்கு மீன்பிடி கருவிகளை கரை சேர்ப்பதற்கும் மீன்களை இறக்குவதற்கும் மீன்பிடி துறைமுகமோ தங்கு தளங்களோ இல்லாதனால கேரளா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒரிசா, கல்கட்டா போன்ற பிற மாநிலங்களில் போயிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் இந்த மீன்பிடி மீனவர்களுக்கு மீன்பிடி வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பதிலாக இந்த கப்பல் துறைமுக வர நேரத்தில் கப்பல் போக்குவரத்து அதிகமாகும் போது ஏற்கனவே நாங்கள் மீன்பிடித்திருக்கக்கூடிய வலைகள் அறுக்கப்படும், படகுகள் இடிக்கப்படும். குமரி மாவட்டத்திலே மாயமாகும் மீனவர்களையோ இல்ல விபத்துக்குள்ளால மீன்பிடி படகுகளை மீனவர்களை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு உபகரணங்களும் குமரி மாவட்டத்தில் நிறுவப்படவில்லை. சார், நீங்க கேட்டிருப்பீங்க, ஏற்கனவே இவங்களுக்குள்ள மீனவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அதாவது பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. கடலில் கடந்த 10 ஆண்டுகளில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் தற்பொழுது வரை இல்லை. இவர்களுக்கான ஒரு தொடர்பு கருவிகள், அதாவது காவல்துறைக்கும் மீனவர்களுக்குமான ஒரு தொடர்பு கருவிகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடர்பு கருவிகள் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இவர்களுக்கான தங்குதளங்கள் அமைக்கப்படவில்லை. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட துறைமுகங்கள், மீன்பிடி துறைமுகங்கள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இணையம் வர்த்தக துறைமுகம் என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கும் என்று கருதுகின்றனர். சரண்யா. நாகராஜ், இவர்களுடைய கோரிக்கைகள் சார்ந்த, அதாவது இவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் இவர்கள் ஏதேனும் மனு கொடுத்தார்களா? அவர்கள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டதா? கண்டிப்பா இது குறித்து ஜார்ஜிடம் கேட்கலாம். ஜார்ஜ், சொல்லுங்க, இதுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் அதிகாரிகளிடம் மனு கொடுத்துள்ளீர்களா? அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? அமைச்சர்கிட்ட இது சம்பந்தமா தெரிவிச்சிருக்கீங்க உங்களோட பாதிப்பு குறித்து? அதாவது இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறார். ஆனா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தினசரி பத்திரிகைகளிலே சந்திக்கிற போது 21,000 கோடி ரூபாயில் இந்த திட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என்கிறார். அவரிடத்திலே நாங்கள் நேரடியாக சென்று சந்தித்து முறையிட்டோம். அப்போது கூட அவர் சொல்லுகிற போது ஒரு புறத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை விட்டுவிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக முதல் கட்ட ஆயத்த பணிகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது, ஆய்வு பணிகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நாங்கள் விசாரிக்கிற போது டிப்சா என்று சொல்லுகிற ஸ்பெயின் நாட்டினுடைய நிறுவனம் இதனுடைய பீசிபிலிட்டி ரிப்போர்ட் ஆய்வுகளை ஆராய்ந்து இங்கே மீன்பிடி துறைமுகம், வர்த்தக துறைமுகம் அமைக்கலாம் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறது. அந்த செய்தி என்பது வழங்கப்பட்டதல்ல. அதானி குழுமத்தின் மூலமாகவும் மோடி அரசாங்கத்தின் மூலமாகவும் பணம் கொடுத்து அந்த டிப்சா நிறுவனத்திடமிருந்து அந்த ஆய்வறிக்கை பெறப்பட்டு இன்னைக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அறிக்கையில் பெறப்பட்டுள்ளதால் இதற்கான ஆயத்த பணிகள் தற்போது தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். சரண்யா.